பரிசுத்த ஆவியானவர் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை சமீபமாய் போய், ஆண்டவரை நான் உம்மை போல மாற வேண்டும், ஆண்டவரை எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நீர் செய்கிறீர், என்னை நீர் பரிசுத்தமாக்க வேண்டும், என்னை நீர் கழுவ வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய சாயலாகவே நம்மை மாற்றுகிறார். அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை போலவே என்ன செய்கிறாராம்? மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. தேவையெல்லாம் நான் செய்ய வேண்டியது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நான் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை எனக்குள்ள போகும் பொழுது, என்னுடைய மனது, என்னுடைய சிந்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே அது நிரப்பப்படும் பொழுது கிறிஸ்துவின் சாயலாகவே ஆவியானவர் என்ன செய்கிறார்? என்னை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய சாயலை அவர் என்ன செய்கிறாரா? மனுஷ சாயலாக அல்ல, கிறிஸ்துவின் சாயல்ல மாற்றிடுறார். ஹல்லேலூயா.